எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காங்கேயத்துக்கு பக்கத்தில் கண்ணபுரங்கிற ஊரில் நடக்கிற தேர் ப்ளஸ் மாட்டு சந்தையும் நடக்கும். வருஷம் நடக்குங்க. அதுக்கு இன்றைக்கி போயிருந்தோம். இன்றைக்கி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை ஒரு வீலாக பார்க்கலாங்க. இன்றைக்கி கண்ணபுரம் தேர். ஆமாம், கண்ணபுரம் தேர் என்ன போய் வாங்கிக்கிறீங்க? இது நான் 2 காலை 2 கெடாரி. அப்படியா? வண்டி பூட்டி ஓட்டுவோம். ஆமாம், நம்ம காட்டுக்கருப்பனுக்கு ஒரு கும்பிட போட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ நடக்கிற அந்த தேர் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் வருங்க. நாங்கள் இங்கேருந்து வண்டி எடுக்கிற போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6:45 போச்சுங்க. அங்கே போகும்போது 7:30 மணியோ 7:15 போயிட்டாங்க. அங்கே வண்டி நிறுத்தி போட்டு சந்தைக்குள்ளே போகிறதுக்கு நடந்து போனோம். சைடில் பார்த்திங்கன்னா கைத்து கடை அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக திரும்பி வரும்போது ரிட்டன் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே பார்த்துட்டு போயிட்டோம். பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்து கடையில் ரேட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஏன்னா நான் சாட்டை ஒன்று கேட்டிருந்தேன். பக்கத்து கடையில் 100 ரூபாய்ங்க. அதை ஒட்டி இருக்கிற கடையில் 50 ரூபா அதே சாட்டை. அதனால் எல்லா பக்கம் 2-3 கடை கேட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்க என்ன வாங்குறதா இருந்தாலும். சந்தைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஃபுல்லாக பார்த்தோம்னா ஏகப்பட்ட கண்ணுக்குட்டி வந்துருக்குதுங்க. எல்லாமே காலக்கண்ணு தான். கண்ணோட மாடுங்கிறதே மொத்த சந்தையிலேயே ஒரு 50 மாடு கூட இருக்காதுங்க. அவ்வளோதான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே காலக்கண்ணு தான் இருந்துச்சு. குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கண்ணுக்குட்டிலாம் இல்லைங்க. எல்லாமே நல்ல கண்ணாக தான் இருந்துச்சு. ஆனால் வாங்கணுன்னு ஐடியாவில் போனீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. அந்தளவுக்கு விலை இருந்துச்சு. அவ்வளோ விலை சொன்னாங்க. வாங்கவெல்லாம் போக முடியாதுங்க. ஒன்லி வேடிக்கை பார்க்குறதுனா போகலாங்க. நம்ம இடுப்பாயிரம் இருக்குங்க. ஒரு 6 மாதத்து கன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது பால் ஊட்டி முடித்த கன்று அதே 5000 ரூபா சொல்கிறாங்க. அது அந்த விலைக்கெலாம் போகுமான்னு தெரியல. நம்ம காட்டுக்குள்ளே வாங்குறது எவ்வளோக்கு வாங்குவாங்க? 6000-7000 தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே அப்படியே டபுள் விலையாக இருக்குது. சரி, நம்மளும் சந்தைக்கு போயிட்டுமே நம்ம சும்மா விலையாவது ஒரு 2 கன்றுக்குட்டி கேட்டு பார்க்கலான்னு கேட்டு பார்த்தேங்க. அதுக்கப்புறம் நான் விலை கேட்குறதே விட்டுட்டேன். இந்த வெள்ளை கன்றுக்குட்டி தான் நினைக்கிறேன் 35,000 என்னமோ சொன்னாங்க. சரி, நான் அதுக்கப்புறம் விலையே கேட்கலிங்க. அந்த நமக்கு முன்னாடி ஒரு கேங் சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த விலை கேட்க போனாங்க. சரி, நானும் கூட நின்னேன். 14,000 ரூபா சொன்னாங்க இந்த கண்ணுக்குட்டியை. நம்மளுக்கு 7,500 கேட்டாங்க. விலை எச்சா போகிறது விற்கிற விவசாயிகளுக்கு நல்லதுதான்னு சொல்லுவீங்க. ஆனால் விவசாயிகளுக்குலாம் ஒன்றும் நல்லது இல்லைங்க. இங்கே வியாபாரி கூட்ட விலையை ஏற்றிட்டாங்க. நமக்கு ஆட்டுக்குள்ளே வாங்குறது பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட விலைக்கு தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இங்கே வர்றது அப்படியே டபுள் ஆயிடுச்சு இந்த விலை. யாரோ ஒரு நல்ல வியாபாரி பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா பேசி குறைச்சி வாங்குறதுனா பிரச்சனை இல்லைங்க. இங்கே வாங்கிக்கலாம். ஏன்னா அவ்வளோ விலை சொல்கிறாங்க. அதனால் கம்மியாக வாங்குறதுக்கு யாராவது நல்ல வியாபாரியை பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு, இல்லை நமக்கு பேச்சு தர மாதிரி நமக்கு தெரிஞ்சதுனாலும் பிரச்சனை இல்லை, அப்படி வாங்கிக்கலாம். சந்தைக்கு போகிற மாதிரி இருந்தாலும் காலையில் நேரமே போயிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. வெயில் மொட்டைக்காடு. கொஞ்சம் ஒரு 10 மணி ஆயிடுச்சுனாலும் உள்ளே நிற்க முடியல. கரெக்டாக நாங்களே பார்த்திங்கன்னா 11 மணிக்குள்ளே நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதுக்கு முன்னாடியே வெயில் போட்டு தாக்குது. ஒரு 7 மணி 7:30 அங்கே இருக்கிற மாதிரி போயிட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா சுற்றி பார்க்கலாங்க. சுற்றி பார்த்துட்டு வரலாம். நம்ம சும்மா ஒரு 2-3 வயதுட்டு பேசினப்பவே தெரிஞ்சதுங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா விலை சொல்கிறது குதிரை விலை சொல்கிறாங்க. அந்த விலைக்கெல்லாம் போகாது. நாளைக்கு வாங்கிட்டோம்னா போட்ட முதல் போயிடும் அப்படிங்கிறாங்க. காளை எல்லாமே பெரிய காளையாகவே நிறையா வந்துருந்துச்சுங்க. பூச்சி காளையெல்லாம் நிறையா கொண்டு வந்து கட்டியிருந்தாங்க. உங்களுக்கு காளை மாடெல்லாம் பிடிக்கும்னா சூப்பராக நடங்க சுற்றிட்டு வர்றதுக்கு. பொழுதுக்கும் கூட சுற்றலாம். காலையில் போனீங்கன்னா பொழுதுக்கு கூட சுற்றிட்டு வரலாம். நாட்டு மாட்டில் என்னென்ன கலர் இருக்குதோ, என்னென்ன சைஸ் வேணுமோ சைஸ் வாரியாக எல்லாமே இங்கே இருக்குதுங்க. போனீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல சுற்றி பார்த்துட்டு வரலாம். முதல்லேருந்து கடைசி வரைக்கும் சுற்றிட்டு வர்றதுக்கு ஒரு 2 to 2.5 மணி நேரம் ஆயிருக்கு எங்களுக்கு. ஒரு 10:30 மணிக்காட்ட தான் கிளம்பணும்னு நினைக்கிறேன் அங்கேருந்து. ஏன்னா வெயில் ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நிற்க முடியல. சரி, வந்து பார்த்துட்டு அட்லீஸ்ட் காலை தான் வாங்க முடியல, அட்லீஸ்ட் கயிறாவது மாட்டுக்கு வாங்கிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு கொம்பு கயிறுமே ஒரு சாட்டை அப்புறம் வெள்ளாட்டுக்குட்டி கட்டுற மாதிரி 2 மணி வாங்கிட்டு வந்தாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு 2-3 கடையில் விசாரிச்சுட்டு அப்புறமா வாங்கிக்கேன். ஏன்னா கொம்பு கயிறு நான் வாங்கினது ஒரு கடையில் கேட்டேன். ஒன்றே 60 ரூபா சொன்னாப்புல. அதே இன்னொரு 2 கடை தள்ளி போய் கேட்டேன். ஜோடியே 50 ரூபா தான் சொன்னாப்புல. அதில் தான் 2 கயிறு வாங்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி மணியும் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் 30 ரூபா, ஒரு கடையில் 20 ரூபா. இந்த வாங்கின கொம்பு கவரை கொண்டாந்து நம்ம சிந்து மாட்டுக்கு கட்டி விட்டு போட்டு, சரி நீ நாட்டு மாடு வாங்குற ஆசையில் குருநாதர் சாமி தேரில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு பொழுது முடிஞ்சு போச்சுங்க. இவ்வளோ நேரமாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம்ங்க.